நண்பர்களே வணக்கம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஔவையார் இந்த மண் இருக்கு பாருங்க, நம்ம நடந்து போறோமே அந்த மண்ணை வாழ்த்தி பாடுறாருங்க. மண்ணுக்கு உயிர் இருக்குங்க, மண்ணுக்கு உணர்வு இருக்கு. இந்த மண்ணு யாரு நல்லவன் யாரு கெட்டவன்றதை ஐடென்டிஃபை பண்ணும் ஔவையார் சொல்றாருங்க. நல்லவன் நடந்தா சந்தோஷப்படுமா, கெட்டவன் நடந்தா ரொம்ப வருத்தப்படுமா, துக்கப்படுமா. அவர் அருமையான கவிதையில சொல்றாரு, இது நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, நல்லவர்கள் அங்கே நடந்தால் நீ நன்றாக வாழ்வாய், நீ மகிழ்வோடு இருப்பாய், நீ சந்தோஷமாக இருப்பாய். யூ ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் மண்ணே அப்படின்னு இந்த மண்ணை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க ஔவையார். அப்போ இந்த மண்ணு மகிழணும், மண்ணுக்கு சந்தோஷம் வரணும், மண்ணு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாக்கா நல்லவங்க நடக்கணும். அப்ப நல்லவங்க நடக்கணும் இந்த பூமியில அப்படின்னா நீங்க எல்லாமே இந்த முறை நல்லவங்களுக்கு ஓட்டு போடணும். ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. கெட்டவன் நல்லவன் வித்தியாசப்படுத்தி பாருங்க. யாரு நல்லவன், யாரு ரைச்சியஸ், யாரு தர்மவான், யாரு யோகியன் அப்படின்றத நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டு நல்லவங்களை ஆட்சி பண்ண வைங்க. அப்படி பண்ணா நாமளும் நல்லவங்க ஆயிடுவோம். நல்லவங்களுடைய ஆட்சியில் எல்லாமே சுபிட்சமாக இருக்கும். நல்லவர்கள் இந்த மண்ணில் நடப்பார்கள். இந்த பூமி தாய், இந்த மண் அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீ வாழ்க மண்ணே அப்படின்னு ஔவையார் பாட்டி அந்த காலத்திலேயே சொன்னார். இந்த மண்ணை மகிழ்ச்சி அடைய செய்வோம். இந்த மண் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நல்லவர்கள் இந்த மண்ணின் மீது நடக்கணும். ஒவ்வொரு முறையும் நாம் இந்த மண் மீது நடக்கும்போது இந்த மண்ணுக்கு உயிர் இருக்கு, இந்த மண்ணுக்கு உணர்வு இருக்கு, இந்த மண்ணுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. இந்த மண்ணை ஐடென்டிஃபை பண்ணுங்க, எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு. நல்லவர்களை இந்த மண்ணில் நாம் நடக்க வைக்க வேண்டும். அது யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தான் இருக்கு. நல்லவர்களை தேர்ந்தெடுப்போம். நல்லவர்கள் இந்த மண்ணில் நடக்கட்டும். ஔவையாரின் கனவு பலிக்கட்டும். வணக்கம்.